ஐயா கருணாநிதி அவர்களுடைய கேவலமான புத்திக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னன்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்களை திருமதி ஜெயலலிதா என்று அழைப்பேன் அப்படின்னு பேசினார். எதுக்காக? நீங்க 96 சட்டப்பேரவை உறுப்பினர்களோட கூட்டணி தயவோட ஆட்சி அமைச்சிருக்கீங்க. தனிப்பெரும்பான்மை இல்லாத கூட்டணி தயவோடு அமைந்த ஆட்சி மைனாரிட்டி ஆட்சி, ஒரு சிறுபான்மை ஆட்சின்னு சொல்றது இயல்பாக வழக்கத்தில் இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று. என் அரசை மைனாரிட்டி அரசுன்னு சொன்னால் நான் திருமதி ஜெயலலிதா என்று சொல்வேன். அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியுமா? செல்வி ஜெயலலிதா என்பதற்கு அர்த்தம் என்ன? திருமணம் ஆகாதவன் அர்த்தம். என் அரசை மைனாரிட்டி அரசுன்னு சொன்னால் அவங்களை திருமணமானவர் என்று அழைப்பேன்னு சொன்னதுக்கு எவ்வளோ பெரிய வன்மை இருக்கணும் உள்ள. அவங்க மைனாரிட்டி அரசுன்னு சொல்கிற வரைக்கும் நான் திருமதி ஜெயலலிதான்னு சொன்னேன். சொன்னவர் ஐயா கருணாநிதி. 80 வயதுக்கு மேலே தான் கடைசி முறை முதல்வராக இருக்கும்போது 2008-9 பேசின விஷயம் அது. அவர் நாகரிகமாக பேசினாரா? ஐயா கருணாநிதி அவர்கள் இப்படி பேசிய போது கொடநாட்டில் இருந்தபடியே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அறிக்கை விட்டாங்க. கருணாநிதி அவருடைய பழக்க வழக்கம், அவருடைய வாடிக்கையை, அவருடைய வழக்கமே இதுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டாங்க. உங்களுடைய புத்தியே இதுதானே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவங்க தெளிவாக அதை சொல்லியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கேவலமான புத்தி படைத்தவருக்கு 83 வயதிலும் கொஞ்சம் கூட அரசியல் பக்குவம் இல்லை, கொஞ்சம் கூட அரசியல் நாகரிகம் இல்லை. இவ்வளவு கேவலமாக பேசின ஐயா கருணாநிதி அவர்களுக்கு நீங்கள் என்னைக்காவது உங்கள் வீட்டில் உள்ள பெண்கள் புத்தி சொல்லியிருக்கீங்களா? இல்லை உங்கள் கட்சியில் உள்ள பெண்கள் புத்தி சொல்லியிருக்கீங்களா? இல்லை உங்கள் கட்சியில் இப்படி பெண்கள் இருக்கிறாங்கன்னு அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் கேட்டால் பதில் சொல்லியிருக்க முடியுமா உங்களால்?